எருது மற்றும் சிங்கம். ஒரு அழகான பசுமை காட்டில் ஒரு அமைதியான எருது வாழ்ந்து வந்தான். அவன் பெரியதாகவும் வலிமையுடன் இருந்தாலும் அமைதியானவனும் நேர்மையானவனும் ஆவான். ஒவ்வொரு காலையும் எருது நிலத்தை உழுதுவிட்டு மற்ற விலங்குகளுக்கு உதவுவான். அவன் உண்மையிலும் கடுமையான உழைப்பிலும் நம்பிக்கை வைத்திருந்தான். ஒருநாள் ஒரு கடுமையான சிங்கம் அந்த காட்டிற்கு வந்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. சிங்கம் கர்ஜித்தது, இங்கே தலைவன் யார்? யாரும் பதிலளிக்கவில்லை. எல்லோரும் பயந்தனர். அமைதியாக எருது முன்னே வந்தான். நான் தலைவனல்ல, ஆனால் எல்லோருக்கும் உதவுகிறேன் என்றான். எருதின் துணிவை பார்த்து சிங்கம் ஆச்சரியப்பட்டது. நீ என்னை பார்த்து பயப்படவில்லையா என்று கேட்டது. நான் உண்மையையே பேசுவேன். உண்மைக்கு பயம் இல்லை என்றான் எருது. காடு முழுவதும் அமைதி நிலவியது. சிங்கம் ஆழமாக யோசித்தது. இந்த எருதை சோதிக்க வேண்டும் என முடிவு செய்தது. நான் வேட்டைக்குச் செல்வேன். என் குகையை நீ காக்க வேண்டும் என்றது சிங்கம். பல மணி நேரங்கள் கடந்தது. ஒரு கூர்மையான நரி குகைக்குள் புக முயன்றது. இது சிங்கத்தின் குகை. உனக்கு அனுமதி இல்லை என்றான் எருது. நரி எருதை இழிவாக பேசியது. நீயா என்னை தடுப்பது? நீ வேலை செய்யும் விலங்கு என்றது நரி. சிங்கம் திரும்பி வந்தது. நரி சிங்கத்திடம் பொய் சொன்னது. எருது திமிராக நடந்தான். உன் குகைக்குள் வர முயன்றான் என்றது. இது உண்மையா என்று சிங்கம் எருதிடம் கேட்டது. நான் உண்மையையே பேசுவேன். நான் குகைக்குள் செல்ல முயலவில்லை. குகைக்குள் செல்ல முயன்ற நரியை மட்டுமே தடுத்தேன் என்றான். சிங்கம் சிந்தித்தது. நரியை பார்த்தது. நீ பயந்து பொய் பேசினாய். ஆனால் எருதுக்கு பயம் இல்லை, ஏனெனில் அவன் உண்மை பேசுகிறான் என்றது. இனிமேல் எருதே என் ஆலோசகர் என்று சிங்கம் கர்ஜித்தது. மற்ற விலங்குகள் சந்தோஷமாக கைகொட்டின. அன்று முதல் நேர்மை மற்றும் துணிவுதான் அந்த காட்டில் நிலைத்தது. எருது உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் உதாரணமாக இருந்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.